ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பிளேயரோட என்ட்ரி நடந்திருக்கு. சேலம் பாய் ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. அவரை பத்தி நான் டீடைல்டா சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாசோட அடுத்த பிளான் என்ன, சோ ரிட்டென்ஷன் பத்தி அவங்க என்ன அப்டேட் தர போறாங்க அந்த நியூஸ் இருக்கு. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரிட்டென்ஷன் அப்டேட் இருக்கு. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க பிகேஎல் சீசன் 12 முன்னிட்டு. அது என்ன எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் a minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸை பற்றினது. எஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிகேஎல் சீசன் 12 முன்னிட்டு, அதாவது அந்த ஆக்ஷனுக்காக ஒரு போஸ்டர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ் தலைவாஸ் மாதிரி அவங்களும் ஒரு ஹிண்ட் வச்சு அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ் தலைவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டை தூக்கி போடுற மாதிரியான ஒரு போஸ்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸில் மன்பிரீத் சிங் வந்து அங்கே இருக்கிற ஒரு போர்டை பார்க்குற மாதிரி போட்டு தான் அந்த போட்டோ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுல 5 பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த 5 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிளம்பி இருக்கிற அந்த ஒரு சின்ன ரூமர் அப்படிங்கிறது. இது உண்மையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பிகாஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கோரை மட்டுமே ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு டீம் எப்பவுமே. பட் ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க, டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சில பிளேயர்ஸையும் சேர்த்து ரீட்டைன் பண்ண போறாங்க. இந்த 5 பேர் மட்டும் தான் ரீட்டைன் ஆவாங்கன்னு நான் சொல்லல. இந்த 5 பேர் இல்லாம இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் ரிட்டைன் ஆக்கப்படுவாங்க. முக்கியமா எக்ஸிஸ்டிங் நியூ பிளேயர் கேட்டகரியின் கீழ் ஒரு சில பிளேயர்ஸோட ரிட்டென்ஷன் இருக்கு, அவங்களும் ரிட்டைன் செய்யப்படுவாங்க. அண்ட் இந்த 5 பேர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார் பிளேயர்ஸை குறிக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த 5 பேர் வெறும் ரிட்டென்ஷனா மட்டும் தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அந்த வெயிட் பண்ணி பார்ப்போம், 5 பேர் ரிலீஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் இங்க வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். பட் இதுல ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அது ரீடைன்டோ இல்லை ரிலீஸ்டோ அதில் 5 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. பட் ரிட்டென்ஷனா இருந்தால் 5 பேர் மட்டும் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவும் பண்ணுவாங்க. பட் இவங்க சைடு இருந்து வந்திருக்கிற ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது ரேசா சடுலிச்சியன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. ரிலீஸ்ட் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஒரு வெப்சைட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸ்போர்ட்ஸ் கேபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வேல்யூலாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில பிளேயர்ஸோட ரிலீஸ்ட் அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகவல் வந்திருக்கு. முக்கியமா பர்தீப் நர்வால் ரிலீஸ், தமிழ் தலைவாசல இருந்து சச்சின் தன்வர், கும்மன் சிங், மஞ்சித், அண்ட் இது இல்லாம நம்ம தேவங் தலால் கூட ஆக்ஷனுக்கு வராரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்து பவன் ஷராவத், விஜய் மாலிக், டெல்லி டீம்ல இருந்து ஆஷு மாலிக் அண்ட் நவீன்குமார் கோயத், அர்ஜுன் தேஷ்வால், அண்ட் கூடவே பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்து 3 ட்ரையோ, நம்ம ஃபசல் அட்ராச்சாலி, மணிந்தர் சிங் அண்ட் கூடவே நிதின், இந்த 3 பேரையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். கௌரவ் காட்ரி, புனேரி பல்டன் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். இது இல்லாம யூபிஓ தான் சுரேந்தர்கல்ல ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. சுனில்குமாரை யூம்பா ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இப்போதைக்கு எல்லாமே ஆக்ஷன்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கு. இதை நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவராலா சொல்லியிருக்கேன், இந்த பிளேயர்ஸ்லாம் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேணுமா, உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸ்போர்ட்ஸ் கேபிஐ போட்டிருக்க ரிலீஸ்ட் ஆர் ரீடைன்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதிக கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் போடுறேன். மேபி அதை நீங்கள் சொல்கிறதுக்குள்ள டீம்ஸே அஃபிஷியலாக அவங்களோட ரிட்டென்ஷன் ஆர் ரிலீஸ்டு பிளேயர்ஸை வந்து கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு அந்த வீடியோ தனியாக ஸ்பெஷலாகவே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஆக்ஷன் மே 31 அண்ட் ஜூன் 1 சொல்லிட்டு முடிவாயிட்டு இருக்கிற சமயத்துல டீம்ஸ் எல்லாருமே இப்ப அடுத்த கட்டமா அந்த வேலையில தான் இறங்கி இருப்பாங்க. யாரெல்லாம் தூக்கலாம், யாரையெல்லாம் ஆக்ஷன்ல போய் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பிளானை போட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா முன்னாடி அந்த வீடியோல சொல்லியிருந்த மாதிரி ஆக்ஷனுக்கு வெறும் 15 நாள் தான் இருக்கு. ஸோ அதனால அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப வேகமா எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஸோ எல்லா அனலைஸ் எல்லாமே ஆல்ரெடி டீம்ஸ் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ கூடிய சீக்கிரம் ரிலீஸ்ட் அண்ட் ரிட்டென்ஷன் அப்டேட்டை அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க டீம். ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் தென் தமிழ் தலைவாசி சீத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் மேன் அந்த கார்டு அந்த போஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா நரேந்தர் கண்டோலாவோட ரிட்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் அதை உடனே டெலீட் பண்ணாங்க. அது ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். பட் இங்க சுருக்கமா சொல்லிடுறேன். பிகாஸ் ஆக்ஷன் டேட்டை இன்னைக்கு ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரிட்டென்ஷன் அப்டேட் கொடுத்ததுனால பிகேஎல் சைடு இருந்து தான் பிரஷர் போட்டு அதை தூக்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அண்ட் தமிழ் தலைவாஸ் மேலும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. கோச் சஞ்சீவ் பலியான் பஸ்ல உட்கார்ந்து
இருக்கிற மாதிரியும் நம்ம அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா கையில் போர்டை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஸோ ரெடியாக ஆக்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ரிட்டென்ஷன் பற்றின அப்டேட் கண்டினியூஸாக தமிழ் தலைவாஸ் கொடுக்க போகிறாங்க. ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அப்டேட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நாட் ஓன்லி தமிழ் தலைவாஸ், எல்லா டீம்ஸும் மேக்ஸிமம் தங்களோட ரிலீஸ்ட் அண்ட் ரிட்டென்ஷன் அப்டேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த டைம் PKL சீசன் 12 ஆக்ஷனில் பல பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்குள்ளே வர போகிறாங்க. அதாவது இது வரைக்கும் ஆக்ஷனே பார்க்காத பிளேயர்ஸுக்கெல்லாம் இந்த டைம் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ட்ரி அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டு இருக்கேன். நிறைய சர்ப்ரைசஸ் இந்த PKL சீசன் 12 ஆக்ஷனில் இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்குள்ளே வர போகிறாங்க. பல பேர் இந்த டைம் டீம்ஸ் வந்து கிளப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ் தலைவாஸ் வந்து ரிலீஸே பண்ணாத சாகில் குலியா, அபிஷேகர்லாம் ரிலீஸ் பண்ணி ஆல்ரெடி ஆக்ஷன் காமிச்சிட்டாங்க. இது இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி நவீன்குமார் கோயத் ஆக்ஷனுக்கு வராரு, அண்ட் கௌரவ் காட்ரி ஆக்ஷனுக்கு வராரு, அர்ஜுன் தேஷ்வால் ஆக்ஷனுக்கு வராரு. ஸோ பல ஸ்டார்ஸ் இந்த முறை ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் பல புது பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்கு அவங்க புதுசு அப்படி, அதாவது ஒரே டீமுக்காக ஆடின பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் இந்த டைம் அவங்களோட ஆக்ஷன் என்ட்ரி அப்படிங்கிறது நடக்க போது. எல்லா டீம்ஸும் இப்போதைக்கு மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆக்ஷனுக்கு பிளேயர்ஸை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது அவங்க என்ன ஒரு பிளான் போட்டு டீமை செட் பண்ணலாமா இல்லையாங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்காக. அண்ட் இது இல்லாமல் யூ மும்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ நான் அந்த வீடியோ பார்த்த உடனே கொஞ்சம் ஹாப்பியான, பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூரை சேர்ந்த ஒரு பிளேயர் தான், நம்மளோட முகேஷ் கண்ணன் அப்படிங்கிறது அவரோட பேர். ஸோ இந்த பேரில் ஆல்ரெடி யூ மும்பாவில் ஒருத்தர் ஆடி இருக்காரு. பட் இது வந்து வேற ஒரு முகேஷ் கண்ணன். கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு நல்ல தமிழ்நாடு டேலண்ட்டுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அவர் இந்த சீசன் டெபியூட் பண்ணுவாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு நம்ம யூ மும்பா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த முகேஷ் கண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ரைடர் அண்ட் ஆன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பெஷல் மூவ் அப்படின்னு சொல்லப்படுது. தலைவன் ஆடிட்டு இருக்க டீம் அப்படின்னு பார்க்கும்போது சேலம், அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 7 லயன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளப்ல ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2005 பிறந்த பையன் தான். ஸோ அதனால தம்பின்னு தாராளமாக சொல்லலாம் நான். ஸோ தம்பியை பொறுத்த வரைக்கும் 7 லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் கிளப்ல ஆடிட்டு இருக்காரு. அவங்க ஊரில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது இல்லாமல் தமிழ்நாடு யுவா கபடி சீரிஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாமி அகாடமி டீமுக்காக ஆடி இருந்தாரு. அண்ட் அது கூடவே யுவா கபடி சீரிஸ் வின்டர் அண்ட் சம்மர் எடிஷன் 2023-24 நினைக்கிறேன், அதில் பழனி டெஸ்கர்ஸ் டீமுக்காக ஆடிட்டு இருந்தாரு. நம்ம ராம்குமார் மாயாண்டி இருக்காரு இல்லையா, ஸோ அவர் கூட சேர்ந்து பழனி டெஸ்கர்ஸ் டீமுக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் கடைசியாக நடந்த ஆல் ஸ்டார் எடிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா யுவா மும்பா டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாரு. நான் முன்னாடியே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம யூ மும்பா டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் அவ்வளோ பிடிக்கும். அங்கே CEO இருக்கிறவருக்கு தமிழ்நாடு டேலண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். அங்கே நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு. இன்ஃபேக்ட் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆட வைக்கிற டீம்ல யூ மும்பாவும் ஒன்றா இருந்திருக்கு PKL பொறுத்த வரைக்கும். அதில் ஒருத்தர் வந்து இப்போ ஆடான் ஆயிருக்காரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சேலம் பிளேயர் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் அபவுட் திஸ் கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, தமிழ் தலைவாசு ஒரு NYP கூட தமிழ்நாடுலேருந்து சைன் பண்ணவே இல்லை. பட் நான் அதை சர்ப்ரைஸே ஆகலை. பிகாஸ் சஞ்சு பலியான் எப்படிங்கிறத நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, பட் சர்ப்ரைஸாக கிடையாது. இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோ போடலாம் அதையும் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.